ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா என் அன்பு குழந்தையே, என் லீலைகள் உன் வாழ்க்கையில் எந்த வகையிலும் ஊடுருவும். அதை இதுதான் என்று உன்னால் யோசிக்க முடியாததாய் ஆச்சரியம் உடையதாய் அமைந்து உன் வாழ்க்கைக்கு கொடுப்பேன். இப்போது தளர்ந்து நம்பிக்கையற்று திடம் இல்லாமல் எனக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் அளவிற்கு உன் புத்தியும் மனமும் குழம்பி சஞ்சலமாய் உள்ளது. அது தெளிவு பெறும் சிறு நாளில் கவலை கொள்ளாதே. உன்னை விட்டு நான் எங்கேயுமே செல்ல மாட்டேன். பொறுத்துக்கொள். உன் கவலைகளுக்கு காரணம் உனது கர்மவினை என்றேன். நீயோ நான் எதுவும் பாவம் செய்யவில்லையே, எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய். நீ இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் செய்யவில்லை. ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மத்தில் நீ எப்படி இருந்தாய் என்பது உனக்கு தெரியாதல்லவா? வாழ்க்கையில் வேகம் விவேகம் இரண்டும் சமமான அளவில் இருக்க வேண்டும். அதில் ஒன்று குறைந்தாலோ அதிகமானாலோ எடுக்கும் காரியம் நிதானமாக இருக்காது. வேகம் இருக்கும் இடத்தில் விவேகம் இருக்காது. இதை பொறுமையுடனும் நிதானத்துடனும் எதிர்கொண்டால் நிச்சயம் வேகமும் விவேகமும் பெறலாம். வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்னவாகவும் இருக்கலாம். ஆனால் அதில் உள்ள பொறுமையின் அளவை வைத்தே நீ போகும் எதிர்கொள்ளும் தூரம் இருக்கும். பிரச்சனைகள் வருவது இயல்புதான். ஆனால் அது எதிர்கொள்ளும் தைரியத்தை விட்டுவிட்டு எனக்கு ஏன் இப்படி என்று கேட்கிறாய். உனக்கான எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுத்துள்ள அனைத்தும் வைத்து நீ எப்படி கஷ்டம் என்ற படிக்கட்டுகளில் ஏறுகிறாய் என்பதுதான் உனக்கு வைக்கும் தேர்வு. நீ வாழ்க்கையின் பாடங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நான் வைக்கும் தேர்வில் நீ தேர்ச்சி பெறுவாய். சில கரடுமுரடான பாதையில் பயணிக்கும் இடத்தில் சறுக்கதான் செய்யும். அதற்காக நான் அங்கே நிற்கிறேன் என்று சொல்வாயா? அதை நீ என்னிடம் வேண்டுகிறாய். ஒரு நிமிடத்தில் எல்லாம் மாறலாம். ஆனால் அது இயற்கை நியதிக்கு அப்பாற்பட்டது. கடவுளுக்கும் நிம்மதிக்கும் விதி என்பது ஒன்றுதான். அதனால் நான் செய்யும் நிகழ்வுகளை புரிந்து நடந்து கொள். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். நீ எந்த ஒரு விஷயத்தை நினைத்தோ கவலைப்பட தேவையில்லை. என் உயிரான பிள்ளைக்கோ வாழ்க்கையின் வேகம் சத்தியமாக புரியவில்லை. தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நகருகிறதுதான் வாழ்க்கை. எல்லாருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது. எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என ஆதங்கப்படுகிறாயே? உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும். மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை ஒப்பிடாதே. அவர்களின் வாழ்க்கை சாயல் வேறு, உன் வாழ்க்கையின் சாயல் வேறு.
இரண்டையும் படைத்தவன்தான் நான். அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயம் உன்னை வந்து அடையும். உன் குடும்பத்தை நானே வேரூன்றி நிற்க செய்தவன். உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு உனக்கு என்ன தேவையோ அதை செய்ய மாட்டேனா? உன்னை உண்மையான பக்தர்கள் எவரும் இவ்வுலக வேதனைகளை வேதனைகளாக கருவதில்லை. பாபாவை விட்டு பிரிந்திருப்பதையே உண்மையான பக்தர் பொல்லாத வேதனையாக கருதுவார். உலகையே பணயம் வைத்து கூட பாபாவுக்கு நெருக்கமாய் இருப்பதையே அவர்கள் முயற்சி செய்வார்கள். சாதாரணமாக வேதனையில் இருக்கும் மக்களே பாபாவை நாடி வருகின்றனர். பிரச்சனை எதுவுமே இல்லை என்றாலும் பாபாவை நாடி வருபவர் சிலர் உண்டு. மனிதர்கள் எப்போதும் இறைவனை பொறுத்தவரை இந்த விதமாகவே நாடுகிறார்கள். இருந்த போதிலும் பாபா அனைவருக்கும் அருட்கடாட்சிகம் வழங்கி வருகிறார். பாபாவை பூஜை செய்வதால் அவர்கள் அவதிப்படுபவர்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. பாபாவை நெருங்காதிருந்தால் அவர்கள் வேதனை அதிகமாக இருந்திருக்கும் என்பதே உண்மை. பாபாவின் புதியின் மகிமையை அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள நிச்சயமாக முடியாது. அனைத்திற்கும் ஒரு காலம் வரும். அந்த காலத்தில்தான் நீங்கள் எல்லோரும் அவருடைய மகிமையை புரிந்து கொள்ள முடியும். உனக்கு ஏற்பட்டு இருக்கும் தற்போதைய நிலை மாறும். உனது பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் யோசித்து யோசித்து உனக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்க போகிறேன். எதை பற்றியும் கவலைப்படாமல் என் கண்களை மட்டும் பார். தகராறு இல்லாத குடும்பமும் இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி நிச்சயமாக இருக்கிறது. ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலை. யானைக்கு தன் உடம்பை தூக்க முடியவில்லையே என்று கவலை. அணிலுக்கு தன் உடம்பு இவ்வளவு சிறிதாக இருக்கிறதே என்று கவலை. அவரவர்களுக்கு ஒரு கவலை இருக்கும் பொழுது உனக்கும் ஒரு கவலை இருப்பதுதான் சிறப்பு. ஒவ்வொரு கவலையில் இருந்தோ ஒரு துறவி உண்டாகிறான் என்பது காலத்தின் கட்டாயம். அப்போதுதான் அவன் அந்த கஷ்டத்தில் பயிற்சி அடைய முடியும் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் மட்டும்தான் அந்த மனிதன் தன்னுடைய அடுத்த கட்டத்திற்கு செல்கிறான் என்பது அர்த்தம். ஒரே பிரச்சனையில் நீங்கள் பல நாட்களாக உட்கார்ந்து கொண்டிருந்தால் அதில் இன்னும் நீங்கள் சிலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று அர்த்தம். ஆகையால் நீங்கள் பொறுமையாக அதற்கு என்ன வழி என்பதை முழுமையாக யோசியுங்கள். அப்பொழுது மட்டுமே உங்களால் அதில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல, அலையும் கடலும் போல, கண்ணும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இணைகிறான். அப்படிப்பட்டவன் எதற்கோ பயப்பட தேவையில்லை, பயப்படவும் மாட்டான். என்னுடைய அதாவது பாபாவின் அருகில் இருக்கும் பாக்கியம் கிடைக்க வேண்டும். அதன் பிறகு தாண்ட முடியாதது எதுவுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து விஷயங்களும் ஒரு ஒழுங்கிற்கு வந்து நிற்கும். ஓய்வெடுப்பதோ பேசுவதோ நடப்பதோ எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத சிரத்தையை கடைபிடித்தால் பக்தன் தான் விரும்பிய மனோதாரங்கள் அனைத்திலும் நிறைவு பெறுவான். ஆனாலும் ஆரம்ப நிலையில் தினப்படி விவகாரங்களில் ஏதாவது ஒரு அற்புதம் காட்டி
ஆன்மீக பாதையில் ஈடுபட ஏற்பட செய்து பக்தர்களை வழிநடத்துகிறார் பாபா. இந்த உலகத்தை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நிச்சயமாக உங்களால் இங்கிருக்கும் சாமானியர்களை சந்திக்க முடியும், சந்தோஷப்படுத்த முடியும். ஒருவர் கவலையில் இருக்கும் பொழுது தட்டி கொடுக்க முடியும். அதற்கு எல்லாம் நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். ஒருவன் கஷ்டத்தின் எல்லை வரை சென்று அவன் கஷ்டத்திலேயே உயிரிழந்தான் என்பது எந்த ஒரு சரித்திரத்திலையும் கிடையாது. ஆகையால் கஷ்டப்படுபவர்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும். இப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லாஹ். என் அன்பு குழந்தையே, இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும். உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். சிறிது காலம் பொறுமையாக இரு. நான் நல்ல விதமாக அதை நடத்தி தருவேன். உன் வீட்டை நான் பாதுகாத்து நிற்கையில் நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம். இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இரு. நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என்று எதிர்பார். உனது எதிர்பார்ப்பை தாண்டிலும் கிடைக்காத போது ஒரு நாள் கிடைக்கும் என்று இரு. நிச்சயம் கிடைக்கும். சோதனைகள் என்னை தீண்டும் ஒவ்வொரு முறையும் எனக்கு நானே ஆறுதல் கூறிக்கொள்கிறேன். என்றோ ஒரு நாள் அத்தனை சோதனைகளையும் நீங்கி நிம்மதியாக வாழ்வேன் என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தீட்சியடைய வேண்டும். கஷ்டம் என்று கவலை கொள்ளாதே. கருணை காட்டும் பாபாவின் பொற்பாதத்தில் சமர்ப்பித்து விடு. எல்லாம் பாபா பார்த்து கொள்வார். அவர் இருக்கையில் நாம் அனைவரும் புலம்ப தேவையே இல்லை. விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் புண்ணியம் செய்தவர்களே. பாபா உம்மை நம்பி ஒரு இடத்திற்கு செல்கிறேன், எனக்கு துணையாக வாரும் என்று நீ ஒவ்வொரு முறை வெளியே செல்லும் போதும் அதை சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும். அப்போதுதான் நான் முழுமையாக உன்னுடன் வருவதற்கு நீயும் விருப்பப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும். வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும், ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவதில்லை. நீ இந்த உலகத்திற்கு எப்படி வந்தாயோ அதை போலவே தான் அவர்களும். அதனால் யார் ஒருவை உன்னை காயப்படுத்தினாலும் நீ அவர்களை விட்டு நகன்று விடு. இந்த பிறவியோ நீ எடுத்த பொக்கிஷம். அதை உன்னை நேசிப்பவர்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள். உன்னை தோற்க விடுவேனா? அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நிச்சயமாக உன்னை நான் கரை சேர்ப்பேன். இது தெரியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று நான் சொல்லிதான் உனக்கு தெரிய வேண்டும் என்பது இல்லை. உன்னுடைய கவலைகளை தூக்கி எறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான். இங்கே உள்ள பக்கிரி மிகவும் அன்பானவன்.
உன்னுடைய கவலையை ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் நிச்சயம் கேட்டே தீருவேன். பாவத்தை செய்தவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று எண்ணாதே. அவனுக்கு பகவான் எந்த சமயத்தில் எப்படி தண்டனை தருவார் என்பது யாருக்கும் தெரியாது. ஒரு நல்லவனை ஒரு தீயவன் ஏமாற்றுகிறான் என்றால் நல்லவனின் பாவத்தை எடுத்துக்கொண்டு தீயது செய்கிறவன் தன்னிடம் இருக்கிற சிறிதளவு புண்ணியத்தை அந்த நல்லவனிடம் ஒப்படைக்கிறான் என்ற பொருள். இந்த கருத்தை மனதில் வைத்துக் கொண்டு உலகில் அனைத்தையும் பார்க்க பழகிவிட்டால் அனைத்தையும் மிக எளிதாக மிக நீதியாக தோன்றும். உங்களை யாரோ ஒருவர் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் வேறு யாரும் இல்லை, நான் தான். ஏதோ ஒரு ஜீவராசியின் உருவத்தில் உங்கள் கூடேதான் நான் வந்து கொண்டே இருக்கிறேன். அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்கிறது? ஒருவர் சந்தோஷமாக இருக்க விரும்பினால் கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும். கடவுளை சந்தோஷப்படுத்துவது என்பது அவரது நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதே. நீங்கள் எந்த ஒரு மாலையோ அந்த படத்திற்கு போட்டுவிட்டு பூஜை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் அந்த கடவுளுடைய நாமத்தை நீங்கள் உச்சரித்தாலே போதும். நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருப்பேன். நான் உங்கள் சேவகன். என் திட்டங்களை நம்புங்கள். நான் உங்களை ஒருபோதும் ஏமாற்றவே மாட்டேன். யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் போது அந்த எண்ணமே தவறாகும். நாங்கள், அதாவது நீங்கள் தூங்கும் நேரம்தான் நான் விழிக்கும் நேரம். வீட்டிற்குள் அனுமதித்த என்னை சிம்மாசனத்தில் வைத்து அழக பார்க்கிறாய். உங்களுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாய் இருந்து உனக்கு உதவி செய்ய அனுமதிப்பாயா? என் அன்பு செல்லவே, நீ தைரியமாக செல். நான் உன் கூட வருகிறேன். நீ போகும் முன் உன் வேலையை முடிக்க நான் அங்கே இருப்பேன். உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கேள். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன். உன் குழந்தையை நினைத்து கவலைப்படாதே, வருத்தப்படாதே. வீட்டில் இருக்கும் பிரச்சனையை நினைத்து கவலைப்படாதே. இவை அனைத்தும் ஒரு விதமான மாயை. ஒரு பெரிய பங்களாவில் வாழ்ந்தாலும் சிறிய குடிசை வீட்டில் இருந்தாலும் இந்த இரண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏனென்றால் சிலர் பணம் வைத்திருப்பவன் ஆணவமாக திரிகிறான். ஆனால் எதுவும் இல்லாதவன் சோத்துக்கு திண்டாடுகிறான். பசியோடு இருப்பவனுக்கு செய்யும் உதவி உங்கள் பணம்தான். ஆகையால் இவர்கள் இரண்டு பேருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உள்ளது. எதுவென்று உங்களால் தீர்மானிக்க முடிகிறதா? மிகுந்த பணமுடன் இருக்கின்றவன் ஒரு ஆணவத்தில் தெரிவான். நான் எதற்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆணவம். காசை கொடுத்தால் கடவுளை கூட வாங்கிவிடலாம் என்று விட ஒரு ஆணவம். அது மட்டுமல்லாமல் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்ற ஒரு ஆணவம். ஆணவத்திலே பிறந்து ஆணவத்திலே வாழ்கிறான், ஆணவத்திலே சாகிறான். இதுதான் உண்மையில் நடக்கிறது. ஆனால் குடிசை வீட்டில் இருப்பவனுக்கு சாமி படம் வாங்கி வைக்க கூட பணம் இருக்காது. ஆனால் அவன் தினமும் கோயிலுக்கு செல்வான். செல்ல முடியாவிட்டாலும் கடவுளை மன நிம்மதியாக பூஜிப்பான். என்னதான் பெரிய பங்களாவில் படத்தை வைத்து தினமும் முழமுழமாக பூவை போட்டு விட்டாலும் கடவுள் அங்கே அமர்வதில்லை. எவன் ஒருவன் மனமாற உருகி அந்த கடவுளையே நினைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறானோ
அவனுக்கு மட்டும்தான் அந்த இடத்தில்தான் கடவுள் குடியிருக்கிறார். ஏழையின் சிரிப்பில் கடவுள் சிரிக்கிறார் என்பது பொருள். உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு உதவி செய்யுங்கள். உதவி செய்ய சிறிதளவும் யோசிக்காதீர்கள். யோசித்து செய்யும் உதவியே இல்லை என்பது பொருள். ஆகையால் யோசிக்க அவசியம் இல்லை. எது உண்மையோ எது சரியோ உதவி என்று வந்துவிட்டால் எப்பேற்பட்ட உதவியாக இருந்தாலும் அதை கண்ணை மூடிவிட்டு செய்து விடுங்கள். நீங்கள் ஒருவருக்கு தெரியாமல் செய்த உதவி, அதாவது தெரிந்து செய்த உதவி, நாளை உங்களுக்கே தெரியாமல் ஒருவர் செய்வார். அதுதான் இந்த உலகத்தின் நியதி. நீங்கள் இந்த உலகத்தில் எது செய்தாலும் அது உங்களுக்கு திரும்பி வரும் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். அதற்காக பலனை எதிர்பார்த்து உதவி செய்ய வேண்டாம். தீயது நடக்கும் என்று கெட்டது செய்யாமல் இருங்கள். இப்படிக்கு உன் சாய் அப்பா அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். உனது விழிகள் திறந்து பார்க்கும் போது உன் முன்னே நான் இருப்பதை நீ காண்பாய். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவும் நிரந்தரம் இல்லை. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மனநிறைவோடு இரு. கடந்து போன விஷயங்களையும் முடிந்து போன விஷயங்களையும் பற்றி கலங்காதே. எப்போதும் உனது பாரங்களை சுமக்க நான் இருக்கின்றேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலி மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொண்டு இருக்கிறேன். நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது. நானும் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன். ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி நீ கூப்பிட்டால் நான் உடனே வருவேன். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உன் மனதை போட்டு குழவும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும். விரைவில் அதிசயம் நடக்கும். நீயும் மகிழ்ச்சி அடைவாய். உன்னை காயப்படுத்தியவர் எவராயினும் அவர்களை நீ மன்னித்து விடு. அவர்கள் செய்த பாவமே அவர்களை பழிவாக்கும். மனதில் எப்போதும் அமைதியை நிலைநிறுத்து. அப்போதுதான் ஒரு மனிதனால் முழுமையாக ஒரு வாழ்க்கையை கட்டுக்கோப்பாக வாழ முடியும். நீ நினைக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றி உண்டு. கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும். என்னை முழுமையாக நம்பு. உன் அப்பா நான் இருக்கிறேன். உனது பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அவற்றை முற்றிலுமாக தீர்த்து வைப்பது என்னுடைய தீர்க்க கடமை. அந்த கடமையில் இருந்து நான் ஒரு பொழுதும் விலக மாட்டேன். அதை கைவிடவும் மாட்டேன். எந்த ஒரு பிரச்சனையும் நிரந்தரமானது அல்ல என்றது உன் மனதில் நன்றாக ஏற்றி வைத்து புரிந்து கொள். ஏனென்றால் இந்த ஒரு பிரச்சனை தான் பெரியது என்று அதையே நினைத்துக் கொண்டு கடைசி வரை அதையே யோசித்துக் கொண்டு ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு வருகிறார்.
அது மிகவும் தவறு. அந்த தவறை நீயும் செய்து கொண்டிருக்காதே. ஒரு கதவு மூடினால்தான் இன்னொரு கதவு திறக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொள். ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அது உன்னை தோற்கடிப்பதற்காக இல்லை, உன்னை வேறு ஒரு பாதையில் இன்னொரு வெற்றியை காண்பதற்காகவே என்பதை புரிந்து கொள். ஒரு பிரச்சனையை மட்டுமே நினைத்து கொண்டு உனக்குள் இருக்கும் அனைத்து வெற்றியையும் விட்டு விடாதே. உனக்குள் ஒரு ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றல் என்னது என்பதை முழுமையாக யோசித்து செயல்படு. யோசனை மிகவும் முக்கியம். அந்த யோசனை ஒன்று இருந்தாலே உன் வாழ்க்கையில் வெற்றி என்பது மிகவும் சுலபமாக போய்விடும். உனக்காக உன் சாய் தேவா உன்னை தவிக்க விட்டு நான் எங்கே போவேன்? எங்கேயும் நான் போக மாட்டேன். நிச்சயமாக நம்பிக்கையோடு காத்திரு. பொறுமை, நம்பிக்கை, இவை அனைத்தும் நம்பிக்கை வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இது உன் நல்லதற்கே. உன்னை உயிராய் நினைக்கும் உன் சாய் தேவா எப்படி உன்னை விட்டு செல்ல மனசு வரும்? மனம் வராது குழந்தையே, நிச்சயமாக. ஏனென்றால் எந்த ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் தன்னுடைய மகன் கஷ்டப்படுவது தாங்க முடியாது. என்னை நம்பினால் இன்று முதல் புதிய முயற்சி செய். ஒரு தோல்வியை நினைத்து மூளையில் உட்காருவதை நிறுத்திவிடு. அந்த தோல்வியில் நீ கற்றுத்தந்த அந்த பாடங்களை நினைத்துக்கொள். அது எவ்விதமான பாதங்கள் என்று யோசித்து பார். அதில் இருந்து நீ எப்படி வெளியே வர வேண்டும் என்று 1க்கு 100 முறை யோசித்து செயல்படு. அதில் இருந்து உனக்கு ஒரு வழி பிறக்கும். அந்த வழியை கடைசி வரை நீ மறக்காமல் அதை எப்பொழுதும் கடைபிடித்து வா. இங்கே அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வுதான். அது ஒவ்வொரு மனிதர்களின் அடிப்படையில் மாறும். அப்படி இருக்கையில் அந்த ஒரு பிரச்சனையை நீ எப்படி கையாள வேண்டும் என்பதை யோசி. அதே போல் எல்லா பிரச்சனையும் ஒரு அடித்தளமாக கொண்டு நீ விரைவில் அவ்வனைத்தையும் கடக்க சுலபமாக இருக்கும். திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருப்பதை விட இது எவ்வளவோ மேல் என்றுதான் நான் கூறுவேன். குழந்தையே, முதலில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள். உன்னுடைய வாயில் இருந்து வரும் தேவையில்லாத சொற்களால் நீதான் மாட்டிக்கொள்கிறாய் அனைவரிடத்தும். ஏனென்றால் இந்த மனிதர்கள் சிலர் சந்தர்ப்பவாதிகள் தான். அவர்கள் அனைவரும் எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆகையால் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து பேசு. அந்த வார்த்தையில் இருந்து ஒரு பிரச்சனையை எடுத்து உனக்கு தீங்கு விளைவிப்பவர்கள் இங்கு ஏராளமாக இருக்கிறார்கள். அன்பு செலுத்த கற்றுக்கொண்டால் மனம் தூய்மையாகும் என்பதை நீ அறிய வேண்டும். நீ அறிந்த பிறகு உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு அறிய வைக்க வேண்டும். எவனொருவன் தன்னுடைய பழக்கத்தில் இருக்கும் நல்லொழுக்கத்தை பிறருக்கு கற்றுக் கொடுக்க முன் வருகிறானோ அவன் கடவுளுக்கு இணையாவான். உங்களிடம் ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது என்றால் அந்த நல்ல விஷயத்தை பலருக்கும் கற்றுக் கொடுங்கள். எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது. உங்களுக்கும் ஒரு சில தீய பழக்கம் இருக்கலாம். ஆனால் அந்த தீய பழக்கத்தில் இருந்து நீங்கள் முன்னேற வேண்டும் எனில் உங்களிடம் இருக்கிற நல்ல விஷயங்களை பிறருக்கு பகிர்ந்து கற்றுக் கொடுக்க வேண்டும்.
கற்றுக் கொடுப்பதில் இருந்துதான் ஒரு நல்ல குரு உருவாகுகிறான் என்பதை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த குருவில் இருந்துதான் ஒரு சத்குரு வருகிறார். அந்த சத்குரு கடவுளுக்கு இணையாகிறார். ஆகையால் இங்கு இருக்கும் ஒவ்வொருவர்களும் சாதனை படைத்தவர்கள்தான். ஆனால் அவர்கள் எந்தெந்த நிலையில் எந்தெந்த விஷயங்களில் சாதனை படைப்பார்கள் என்பதை முதலில் ஆராய வேண்டும். முதலில் நீங்கள் உங்களை படித்துக் கொள்ளுங்கள். உங்களை படிப்பதன் மூலம் உங்கள் சுற்றி உள்ளவர்களிடம் நீங்கள் எப்படி பழக வேண்டும் என்பதை மிக சுலபமாக அறிந்து கொள்ளலாம். அவரவருக்கு ஏற்றவாறு நீங்கள் பழகிவிட்டாலே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. ஏனென்றால் எல்லா விரல்களும் ஒரே போல் இல்லை, ஒவ்வொன்றும் வேறு வேறு போல்தான் இருக்கிறது. அப்படி இருக்கையில் அந்த விரல்களுக்கேற்ப அந்தந்த வேலையை அதற்கு கொடுக்க வேண்டும். அதே போல்தான் மனிதர்களும் யார் யார்கள் இருக்கிறார்களோ அவரவர்களுக்கு ஏற்ப நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லாஹ் பாரிக். ஓம் சாயிராம்.